இரக்கமும் இரக்கமும் அன்புடன் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம். இந்த ஆண்டவரை மத்தியான வேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மனிதன் தன்மையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அகிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் இந்த திருமண நிச்சயத்தை விழாவை நீ நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய முன்னிலையிலே இருவிட்டால் ஆண்டவரை ஒரு வீட்டாராய் மாறுவதற்கு ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு ஒன்று கூடுதலை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை நடத்திட்டாங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அமைதி காத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை சாம்பல் ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலை தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து தவிர தினமும் மக்கள் மகிமை. இந்த பாடலை நாம் சபையார் தேவ பிள்ளைகள் இணைந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னா சபையா தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க உன்னா வாழ்க. ஏழ்மையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஏழ்மையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாவும் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாவும் வாழ்க. தேடுகிற அனைவருமே காண்பித்து கைகூடட்டும், தேடுகிற அனைவருமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உரை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. உரை
ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பெற்றோருடைய ஒப்புதலை கேட்கும்படியாக நமக்கு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் நம்முடைய தேவசனுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சாம் ஜெயபால் அவர்கள் சில வார்த்தைகளை ஒப்புதலை கேட்பார்கள். அதுக்கப்புறம் பொருட்களை நீங்கள் மனமான இடத்தில் கொடுக்கும்படி கேட்பார்கள். இப்பொழுது பாஸ்டர் சாம் ஜெயபால். நாம மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே இரு குடும்பங்களால் அழைக்கப்பட்ட அன்பர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக நாம் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வர ஆண்டவர் பாராட்டின இறக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் 2 ஊர்களுக்கு இடையிலான இணைப்பு, 2 திருச்சபைகளுக்கு இடையிலான இணைப்பு, 2 குடும்பங்களுக்கு இடையிலான இணைப்பு, 2 பிள்ளைகளுக்கு இடையிலான இணைப்பு. குறிச்சிக்குளமும் சீவலப்பேரியும் இன்றைக்கு ஐக்கியப்படுகிற நாள். சீவலப்பேரி என்று சொல்லும்போது இதை பார்த்த உடனே நான் எனக்குள்ள சற்று மகிழ்ச்சி விட்டேன். காரணம், என்னுடைய மாமா, என் அத்தை புருஷன் என்னுடைய மாமா எப்போதும் சொல்வார்கள், அவர்களுடைய பெரியப்பா தான் சீவலப்பேரி பாண்டி தாத்தா என்று. ஆகவே அந்த ஊருக்கும் இந்த குறிச்சி குளத்திற்கும் இன்றைக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இந்த நிச்சயதார்த்த வைபவத்தில் இந்த இரு பிள்ளைகளையும் ஒருவருக்காக ஒருவர் ஒப்பந்தம் செய்து கொள்ள உங்கள் மத்தியில் நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதுகிறேன். இப்பொழுதும் இந்த 2 பிள்ளைகளுடைய பெற்றோர் இங்கே எழுந்து நிற்கும் முன்பாக இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். சேரக்குளம் திரு எஸ் முத்தையா தேவர், என் முப்புடாதி அம்மாள் அவர்களின் மகன் வழி பேத்தியும், குறிச்சிகுளம் மாரித்தேவர் திருமதி பொன்னம்மாள் உடையம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும், குறிச்சிகுளம் திரு மந்திரம் என்ற பவுல்ராஜ் திருமதி மாலத்தி என்ற பாக்கியவதி ஆகியோரின் புதல்வியுமான திருவளர்ச்செல்வி சாந்திக்கும், மருகார்த்தலை திரு கொம்பையா தேவர் திருமதி செவனியம்மாள் அவர்களின் மகன்மொழி பேரனும், சீவலப்பேரி திரு காபிரியல் தேவர் திருமதி நவோமியம்மாள் அவர்களின் மகன்மொழி பேரனும், சீவலப்பேரி திரு பிச்சையா என்ற சந்தோஷ பாண்டியன் திருமதி அந்தோனியம்மாள் அவர்களின் புதல்வனுமான திருவளர்ச்செல்வன் முத்து என்ற ஆபிரகாம், இந்த இரு பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவருக்காக ஒருவர் நிச்சயிக்க ஆண்டவர் தீர்மானித்தபடியும் இரு குடும்பங்களும் ஜெபித்து ஆலோசித்து திட்டமிட்டபடியும் இந்த நாளில் இந்த திருமண நிச்சயதார்த்த வைபவத்தை இரு குடும்பங்களும் சேர்ந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த அன்பு பிள்ளைகள் சாந்தி, ஆபிரகாம் இவர்களுடைய பெற்றோர் மாத்திரம் எழுந்து நிற்க உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்க நிற்க அன்பார்ந்த திரு சந்தோஷ பாண்டியன், திருமதி அந்தோனியம்மாள்
உங்கள் இருவரையும் பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய அன்பு புதல்வன் திருவள்ளுவர் செல்வன் முத்து என்ற ஆபிரகாமுக்கு குறிச்சிகுளம் திரு பவுல்ராஜ், திருமதி பாக்கியவதி ஆகியோரின் புதல்வி செல்வி சாந்தியை திருமணத்திற்காக நிச்சயிப்பதற்கு நீங்கள் இருவரும் பூரண சம்மதத்தை தெரிவிக்கிறீர்களா? மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இப்பொழுதும் பெண்ணின் பெற்றோரை பார்த்து கேட்கிறேன். திரு பவுல்ராஜ், திருமதி பாக்கியவதி ஆகிய நீங்கள் இருவரும் உங்களுடைய அன்பு புதல்வி செல்வி சாந்திக்கு திரு சந்தோஷ பாண்டியன், திருமதி அந்தோணியம்மாள் ஆகியோருடைய புதல்வன் செல்வன் ஆபிரகாமை நிச்சயிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய பூர்ண சம்மதத்தை தெரிவிக்கிறீர்களா? இப்போது நாம் ஜெபிப்போம். இந்த இரு குடும்பங்களின் பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் நிச்சயிக்கப்படுவதற்கு இந்த இரண்டு பெற்றோரும் கொடுத்த சம்மதத்தின் பேரில் நாம் எல்லாரும் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் இப்பொழுது ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல விசேஷித்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இரண்டு பிள்ளைகள் திருமண உடன்படிக்கைக்கு முன்பாக தங்களை உறுதி செய்து கொள்ளும் நிச்சயத்துக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்துல நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் இந்த இடத்துல இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய், குடும்பத்தாராய், உறவினர்களாய், நண்பர்களாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் எல்லாவற்றுக்கும் மேலான பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஊற்று ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி ஆண்டவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றையே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது மணமகன் வீட்டார் கொண்டு வந்த பொருட்களை மணமகன் வீட்டார் கொடுப்பதற்கு முன்பதாக அந்த மணமகளுக்காக கொண்டு வரப்பட்ட சேலையை கையில் கொடுங்க. ஜோபடி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க மற்ற பொருட்கள் நல்லா பைபிள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அருமையான மணமகன் வீட்டார், அருமையான மணமகன் தன்னுடைய ஆண்டவரே தொடர்பியை நிச்சயித்துக் கொள்வதற்காக இருக்கிற இந்த வேளையில அதற்காக ஆயத்தமாக கொண்டு வந்திருக்கிற இந்த வசனத்தை கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து அருமையான மகன் இதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை உடுத்திக் கொண்டு கர்த்தாவே மறுபடியும் மனவெளியில் அமர கர்த்தர் உதவிச்சு கொண்டு ஜெபிக்கிறோம். தொடர்புடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக்கோங்க. ஆசீர்வதிங்க, இருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மற்ற பொருட்கள் வழக்கம் போல நீங்க இந்த சைடு வாங்க.
ரைட். இப்பொழுது கீழே போன நேரம் கடந்து பண்ண சீக்கிரமா. இப்பொழுது மணமகள் வீட்டார் சார்பாக மணமகளுக்கு இந்த வசனத்தை கொடுப்பதற்காக இந்த வசனத்துக்கு பாசனம் ரத்னமணி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்த ஆண்டவரே காரியங்களிலே நாங்கள் ஒருமித்து மகிமைப்பட்ட உயர்த்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த அருமையான மணமகளுடைய வீட்டார் மணமகளுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அவசரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தை கொண்டு ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான மணமகளை நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவர் செயல்பட உதவி செய்ய நாமத்தை மகிமைப்பட்ட ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் அந்த மணமகளுக்குரிய மணமகள் பேச பெற்றோர்கள் கூட நின்று சரி மணமகளும் மணமகளும் அவங்க கொடுக்கப்பட்ட வசனத்தை பெற்றுக்கொண்டு துணிமாற்றுவாங்க. இப்பொழுது மணமகள் வீட்டார் சார்பாக கொண்டு வந்த பொருட்களை மணமகள் வீட்டாருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பயன்படுத்த கொண்டு விட்டால் கொடுக்கிறவங்க கொடுங்க. நீங்க பெற்றுக்கொண்டு கொடுக்க வீட்டார் பெரியவங்க அதை நீங்க போட்ட இடங்கள் சீக்கிரம் போட்ட அதை முடிந்த உடனே நம்ம பாடலை பாட போறோம். அவங்க வர வரைக்கும் லேட் பண்ணாம கொடுத்துருவாங்க. காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாழாக்காமல்
கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலும் யோர்தானும் செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுவே. உன்னை கண்டு விலகி ஓடுவே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பை நின்று சிறியவனை குப்பை நின்று உயர்த்துவீர் அப்பா உயர்த்துவீர். உயர்த்துவீர் அப்பா உயர்த்துவீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. பயன்படுத்தும் என்றும் பயன்படுத்தும். பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனும் ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற காஞ்சிடுவார். உன்னை போல் காஞ்சிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ரெண்டு மூணு பேர் நல்ல கை தட்டினீங்க. போன பாட்டு பாடும்போது ரெண்டு மூணு பேர் கை தட்டினீங்க. எல்லாரும் சேர்ந்து கை தட்டி நாம் பாடலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட பாட்டு தெரிந்தவர்கள் பாடலாம். மீதி எல்லாரும் நல்லா கை தட்டலாம். சரியா? கர்த்தர் நல்லவர். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல.
மற்றும் எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பிரசன்னராய் இருந்து நாங்கள் அல்ல, நீங்களே இதை நடத்துகிறீர். நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க நடத்துங்க. உங்க கிருபைக்கு, உங்க ரத்தத்துக்கு, உங்க நாமத்துக்கு, உங்க வார்த்தைக்கு, உங்க வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி காட்டி ஒரு 3 அல்லேலூயா சத்தமா போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருங்கிய நேரத்தில் இந்த ஆராதனை முடிக்க இருக்கிறனால எல்லாரும் பொறுமையை காக்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிச்சயார்த்த ஆராதனுடைய ஆரம்ப பகுதியாக முதல் வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற ராஜபாளையம் பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50 67 வரைக்குள்ள வேத வாக்கியங்களை வாசிப்பார். இந்த நாட்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் 67ஆம் வசனம் வரை. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்துரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலபலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போவோம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரைமட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடிருந்த மனிதரும் புசித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவன் எஜமான இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவன் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எங்களுக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமான இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவன் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, இந்த மனிதர் கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளை அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவன் மனிதரையும் அனுப்பித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகையினுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகமேல் ஏறி அந்த மனிதனும் கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகேலோரி என்னப்பட்ட துறைவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரன் நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களுக்கும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயின் சகோதரனுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் இருந்தான். ஆமேன். அதைத் தொடர்ந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 24 வரைக்குள்ள வேத வாக்கியங்களை பாஸ்டர் ஜோயல் வாசி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ சந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள்
மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆமென். வேத வாக்கில் வாசித்த கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்பொழுது மாப்பிள்ளையை குறித்து பெண்ணை குறித்து 2 தேவ ஊழியக்காரங்கள் சில நிமிடங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. மாப்பிள்ளையை குறித்த சாட்சியை நம்மத்திலே கணத்துக்குரிய பாளையங்குடி பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ரத்னமணி அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து சத்தமிடாமல் அமைதியாக நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான மணமகனுக்காக மணமகளுக்காக இருவருடைய பெற்றோருக்காக குடும்பத்தார் உறவினர் தேவ ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். இப்படி எனக்கு 5 நிமிஷங்கள் அதாவது மாப்பிள்ளையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் என்னுடைய சபையில் உள்ள ஒரு மணமகனுக்கும் தூத்துக்குடியில் உள்ள ஒரு மணமகளுக்கும் அங்கே நிச்சயதார்த்தம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே திடீரென்று சொன்னாங்க, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலே அதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ சாட்சிங்கிறது 5 நிமிஷத்தில் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இதனால் ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மாப்பிள்ளையாய் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆபரகம் நாங்கள் ஆபி ஆபி என்று கூப்பிடுவோம். அல்லேலூயா. அவங்க பெற்றோர் அவர் வந்து பாண்டியன், அவர் சந்தோஷ பாண்டியன் என்று பெயர் வைத்தோம். அவங்க அம்மா அந்தோணி அம்மா, அந்த அம்மா எனக்கு அந்த பேரே இருக்கட்டும்ட்டாங்க. அந்த நாட்களில் சிவலப்பேரி நான் 85ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஆண்டவர் எங்களை சிவலப்பேரி ஊருக்கு கொண்டு போனார். அங்கே போகும் பொழுது அங்கே எந்த போக்குவரத்து வசதியுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பஸ்ஸை விட்டு இறங்கி ஆற்றுக்குள்ளே நடந்து போகணுங்க. எந்த விதமான வாகனங்களில் போக முடியாது. அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த ஊரில் மக்களை சந்தித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த அம்மா அவர் கணவர் 17 வருஷம் வயிற்று வலியினால் கஷ்டப்பட்டு அவர் செத்து போயிடுவார், இப்போ நான் என் பிள்ளைகளை வச்சு எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கும் பொழுது அங்கே நம்முடைய சபையை குறித்து கேள்விப்பட்டு அவரை கூட்டிக் கொண்டு ஒரு உபவாச ஜெபத்துக்கு, தயவுசெய்து ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே அழைத்து கொண்டு வந்தாங்க. அங்கே அவருக்கு ஜெபம்னா என்னன்னே தெரியாது. அவரை அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் கிருபை அந்த 3 மணி நேர ஜெபத்தில் ஆண்டவர் அவருக்கு அற்புதமான விடுதலையை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அவங்க 3 பையங்க, ஒரு பெண். அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 3 பேரும் சின்ன சின்ன ஆபி வந்து அப்போ 1 வயது முடிஞ்சு 2வது வயது நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கிருபையினால 3 பையங்களும் அவங்க வளர்ந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு ஏற்கனவே 2 பேருக்கு திருமணம் ஆயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்பான். ஆபிக்கு திருமண நிச்சயதார்த்தம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சீக்கிரமாக அந்த திருமணம் நடைபெறும். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுவாங்க. ஆபியும் சாந்தியும் கர்த்தருக்காக என்னச்சுவாங்க, வல்லமையாய் பயன்படுவாங்க. இதுக்கு மேலே சாட்சியம்னா நேரம் ஆயிரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது மணமகளை குறித்து, பெண்ணை குறித்து உங்களை போதகர் பாஸ்டர் எபனேசர் சில வார்த்தைகளை சொல்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இருக்கிறதான மந்திரம், குச்சவளத்தில் உள்ள அருமையான மந்திரம் என்ற பவுல்ராஜ் பிரதர் அவருடைய குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்தார். இந்த அருமையான பல ஆண்டுகளாய் சபைக்கும் சத்தியத்துக்கும் ஸ்தோத்திரம் அவர்கள் மாறி இன்றைக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி அந்த குச்சவளது கிராமத்தில் பாருங்கள், ஒரு பூ கிடையாது, ஒரு பொட்டு கிடையாது, ஒரு நட்டு கிடையாது, எந்த விதமான ஒரு இது இல்லாத ஆடம்பரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளில் நேர்த்தியாய் அதே போல் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தையும் அவர்கள் அதிகமாக ஜெபித்தார்கள். அந்த மகளுக்கு ஏற்ற ஒரு துணை வேண்டும் என்று சபையார் ஜெபித்தோம். அதே போல் அவருடைய வீட்டாரும் ஜெபித்தார்கள். அதே போல் நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல முதிர்ந்த அனுபவமுள்ள நல்ல ஒரு போதகர் சத்தியத்துக்காய் பல ஆண்டுகளாய் நான் பாஸ்டர் அறிந்திருக்கிறேன். அவர்கள் சபையில் ஸ்தோத்திர திருமணம் முடிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆகையால் அவங்களுடைய பிள்ளைகளையும் சத்தியத்தில் மகள் மருமக்கமார் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் எல்லாத்தையும் அருமையான அவர்களுடைய பெற்றோரும் சத்தியத்தில் வளர்த்து இருக்கிறார்கள். அதே போல் அருமையான ஸ்தோத்திரம் மணமகளுடைய பெற்றோரும் சத்தியத்துக்களை நடத்தி இருக்கிறாங்க. ஆகையால் இந்த நிச்சயத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். ஆகையால் இந்த நாளில் ஸ்தோத்திரம், நல்ல ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆண்டவரை அறியாமல் இருந்தாங்க, ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க, வியாதியில் இருந்தாங்க, வியாதியிலிருந்து இயேசு சுகமாக்கினார். இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறி இருக்கிறார். ஆகையால் ஸ்தோத்திரம், இதுக்கு மேலே பேச நேரம் இல்லை. ஆகையால் நம்ம ஆராதனையை நிச்சயம் ஆராதனையை நடத்தும்படி வந்திருக்கிற தலைமை போதகருக்கும் பாஸ்டர் ஸ்தோத்திரம் எவியக்கப்புறம் பக்கம் இருந்து வந்திருக்கிற அருமையான போதகர் எபனேசு பாஸ்டருக்கும் வந்திருக்கிற எல்லா போதகருக்கும் பின்னால் இருக்கிற எல்லா போதகருக்கும் நான் சபையின் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். அருமையான மணமகனுடைய போதகர் பாஸ்டர் ரத்னபாண்டியன் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். சபையாருக்கு நன்றி சொல்லுகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சீக்கிரம் முடிச்சல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு 3 அலையிலேயே சொல்லுங்க, ஹல்லேலூயா. கொஞ்சம் 2 பேர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக கொஞ்சம் கைகளை தட்டுங்க. அப்போ கைகளை தட்டுறதுக்கு அப்புறம் சத்தம் கேட்கக்கூடாது. கையை தட்டி முடித்த உடனே எல்லாரும் அமைதி காக்கணும். கர்த்தர் எல்லாரும் கையை தட்டுங்க. 2 பேரை குறித்து 2 ஊழியக்காரங்க நல்ல சாட்சி கொடுத்தாங்க. அதனால் அந்த சாட்சியின் அடிப்படையில் இந்த திருமண நிச்சய ஆராதனை நடத்தும்படியாக சிறையிலிருந்து வந்திருக்கிற கனத்துக்குரிய பாஸ்டர் சாம் ஜெயபாலுடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவளை வரவேற்கும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிக முக்கியமான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். சாந்தியையும் ஆபியையும் ஒருவருக்காக ஒருவர் நிச்சயிக்க நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். வெளிநாடுகளில் ஒன்றில் இதுபோல பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நிச்சயிப்பதற்கு முன்பாக ஒரு பந்தயம் ஒன்று வைப்பார்களாம். பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு ஒரு பரிசோதனை ஒன்று வைப்பார்கள். என்ன பரிசோதனை என்றால், ஒரு பிஸ்கட்டின், பெரிய பிஸ்கட்டின் நிறைய கட்டெரும்புகளை போட்டு அந்த பிஸ்கட்டினை மூடி கொண்டு வந்து முன்பாக வைப்பார்களாம். வைத்துவிட்டு, உனக்கு எங்கள் வீட்டு பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து கொடுப்பதற்கு, நிச்சயிப்பதற்கு முன்பாக உனக்கு ஒரு சோதனை வைக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த பிஸ்கட்டினை திறந்தவுடனே நீ உன்னுடைய கையை இந்த டின்னுக்குள்ளே விட வேண்டும் என்பார்கள். இந்த டின்னுக்குள்ளே மாப்பிள்ளை கையை விட்டால் அந்த டின் நிறைய நூற்றுக்கணக்கான கட்டெரும்புகள் இருக்குமா. அந்த கட்டெரும்பெல்லாம் சேர்ந்து இந்த கையை கடிக்க ஆரம்பிச்சிடும். கையை கடிக்குதே எறும்பு என்று மாப்பிள்ளை கையை வெளியே எடுத்தார்னா பெண் வீட்டார் சொல்வார்களாம், இந்த கட்டெரும்பு கடிவே நீ தாழலையே, எங்கள் பெண்ணு கடியை நீ எப்படி தாழ்வேன்ட்டு கேட்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படிலாம் நம்ம ஒரு சோதனையை வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நாட்டு பெண்கள்லாம் கடிக்க மாட்டாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அதுவும் குறிப்பாக சாந்தியும் ஆபியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். நீ இயேசுவை ஏற்றுக்கியா? ஏற்றுக்கியாமா? 2 பேரும் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள். இந்த ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள் எழுப்ப போகிற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த நாளில் நாம் எல்லாரும் இவர்களை வாழ்த்த வந்திருக்கிறோம். இந்த திருமண நிச்சயத்தில் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கும்படி வாழ்த்த நாம் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக அரசியல் கட்சிகளின் தொண்டர்கள் தங்கள் தலைவரை பார்க்கும்போது வாழ்க என்று வாழ்த்துவார்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பார்த்தால் வாழ்க என்று சத்தமிடுவார்கள். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பார்த்தால் வாழ்க என்று சத்தமிடுவார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் சின்னம்மாவையோ அல்லது மக்கள் செல்வரையோ பார்த்தால்
வாழ்க என்று அவர்கள் சத்தமிடுவார்கள். அதுபோல் தான் தேசிய இயக்க தொண்டர்கள், அதுபோல் நடிகர்களை, அபிமான நடிகர்களை கண்டால் ரசிகர்கள் வாழ்க என்று சத்தமிடுவார்கள். ஆனால் இந்த உலக வரலாற்றிலேயே தொண்டர்களை பார்த்து வாழ்க என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மத்தேயு 28 அதிகாரத்தில் சீஷர்களை பார்த்த உடனே இயேசு சொன்னார் வாழ்க என்றார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை இயேசு விரும்புகிறார். ஆபிரகாமும் சாந்தியும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரும் சத்தமா வாழ்க என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் முன்னால் இருந்து பின்னால் வர எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க. ஆமாம், பாஸ்டர் அல்லேலூயா சொன்னார், பாதி பேர் சொன்னீங்க, பாதி பேர் சொல்லலை. ஆனால் வாழ்க என்பது எல்லாரும் சொல்லலாம். எந்த மதத்தை சேர்ந்தவர்களும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களும், எந்த மொழி பேசுகிறவர்களும், அல்லது எந்த பின்னணியிலிருந்து வந்தவர்களும் எல்லாரும் ஒருவரை ஒருவர் வாழ்க என்று வாழ்த்துவது நமக்கு கிடைத்த நல்ல பண்பாடு. ஆகவே இந்த பிள்ளைகளை நாம் வாழ்த்த வந்திருக்கிறோம். இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சபையிலே ஒரு மனுஷனை குறித்து அந்த சபையின் ஊழியக்காரன் சொல்லுகிறான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. தங்களுக்கு பிடித்தமானவர்கள் மாத்திரம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் வேதம் எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் வாழ்ந்திருக்க பண்ணுகிறார். வேதத்தில் 3 விதமான வாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சுக வாழ்வு, மற்றொன்று செல்வ வாழ்வு, இன்னொன்று நீடிய வாழ்வு. இந்த 2 பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், செல்வ வாழ்வு வாழ வேண்டும், நீடிய வாழ்வு வாழ வேண்டும். இந்த 3 விதமான வாழ்வையும் இவர்கள் வாழ்நாளெல்லாம் பெறுவதற்கு இந்த நிச்சயதார்த்த நாளில் நாம் இவர்களை இங்கே வாழ்த்த வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால் அவன் வாழ்ந்திருப்பதற்கு என்ன தேவை என்றால் அவன் இறைவனோடு கொண்டிருக்க வேண்டிய ஐக்கியம் தேவை. வேதத்திலே ஆண்டவர் ஆதியில் மனுஷனை உண்டாக்கின போது அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்துவிட்டு அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவன் எல்லாவற்றையும் உடையவனாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவன் நீடித்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? என் பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் எல்லா நிறைவோடும் வாழ்ந்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நீடித்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லாரும் நினைப்போம். கடவுளும் மனிதனை குறித்து அப்படித்தான் நினைத்தார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ மீறுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்றார். அதாவது நீ வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால் என்னுடைய கட்டளைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும், என் கட்டளைகளின்படி நீ நடக்க வேண்டும், என் கட்டளையை நீ மீறக்கூடாது என்றார். அவர் சொன்னபடி அவன் வாழ்ந்திருந்த வரை அவன் வாழ்க்கை சமாதானமாயிருந்தது, சுகமாயிருந்தது, நன்மை நிறைந்ததாய் இருந்தது. ஒரு நாள் ஆதாம் தனியாய் இருக்கிறான் என்று கண்டு தேவன் அவனை குறித்து இப்படி சொன்னார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்காக
ஏவாளை உருவாக்கினார். ஏவாளை உருவாக்கிய உடனே உருவாக்கி அவன் முன்பாக நிறுத்தின போது அவன் சொன்னான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள் என்றான். அன்பு நிறைந்த வார்த்தைகள். அதற்கு முன் அவளை அவன் பார்த்ததே கிடையாது. ஆனால் முதல் பார்த்த உடனேயே நீர்தான் என்னுடைய எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம் என்று சொல்லிவிட்டான். பார்த்த நாளிலேயே அவனுக்குள்ளே அன்பு பெருக்கெடுத்தது. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், என்றைக்கு மனித வாழ்க்கையிலே அந்த நிலைமை மாறியது என்றால், மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறின நாளில் அவனுக்குள்ளே இருந்த அன்பு அவனை விட்டு போய்விட்டது. ஆண்டவர் வந்து அவனை பார்த்து கேட்டார், நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன பழத்தை நீ புசித்தாயா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்றெல்லாம் இந்த கேள்விகளை எழுப்புகிற வேளையில் அவன் சொன்னான், நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீ தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றான். நல்லா புரியுதா உங்களுக்கு? அவன் தேவனோடு வாழ்கிற வரை அன்பின் வார்த்தைகளை பேசினான். என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம் என்றான். ஆனால் என்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை மனிதன் மீறினானோ அன்றைக்கு அவன் தன் மனைவியை குறித்தே சொன்னான், இந்த பொம்பளை அப்படின்னா, இந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீன்ட்டு அவன் ரொம்ப இலக்கிய நயமாக பேசியிருப்பானா, நீ கட்டி வச்ச பொம்பளை தான் எனக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ட்டான். இப்படி வார்த்தை தடித்ததற்கு காரணம் என்ன என்றால், என்றைக்கு அவன் தேவ கட்டளையை மீறினானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் இருந்த அன்பு அவனை விட்டு போய்விட்டது. ஆபியும் சாந்தியும் ரெண்டு பேரும் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவான அன்போடு வாழ வேண்டுமானால் எப்போதும் தேவ கட்டளைக்குள்ளே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழுங்கள், தேவனோடு நெருங்கி வாழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுக வாழ்வை தருவார், செல்வ வாழ்வை தருவார். செல்வ வாழ்வு என்பது முதலாவது தேவனை நம்மோடு பெற்றிருப்பதுதான் நமக்கு செல்வம். அவரே நம்முடைய செல்வமாய் இருக்கிறார். ஆகவே ஆபி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏராள செல்வத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிறைவான வாழ்க்கையாய் அனுபவிக்க வேண்டுமானால் இயேசுவாகிய செல்வம் உங்கள் வீட்டில் எப்போதும் பத்திரமாக பாதுகாக்கப்பட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆபியும் சாந்தியும் சேர்ந்து வீட்டை கட்டி எழுப்பும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளின்படி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி உங்கள் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கணும்னா நீங்கள் எப்போதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அவருடைய கற்பனைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனுஷன் செல்வத்தை சம்பாதிக்கிறான், எவ்வளவோ செல்வத்தை சம்பாதிக்கிறான். ஒரு நாள் சென்னை கடற்கரையில் நான் உட்கார்ந்து கடலுக்குள்ளே பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு உருவம் அந்த கடலுக்குள்ளே உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தது. அந்த பகுதியில் யாருமே கிடையாது. நான் கைதட்டி அந்த உருவத்தை கூப்பிட்டேன். அங்கே அந்த மனிதர் எழுந்தார். எழுந்த மனிதர் என்னை பார்த்தார். நான் வெளியே வா என்று கூப்பிட்டேன். அவர் வெளியே வந்தார். வந்து என்னை ஏன் கூப்பிட்டீர்கள் என்றார். உள்ளே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் சாக போகிறேன் என்றார். ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா உனக்கு என்று கேட்டுவிட்டு அவர் தன்னுடைய வேஷ்டிக்கு அடியில் போட்டிருந்த அந்த அண்டர்வேர்லேருந்து இவ்வளவு பணக்கத்தை அப்படியே தூக்கி காமிச்சார். நான் யார் தெரியுமா, என் பேர் என்னது என்றார். அவர் ஆளுங்கட்சியிலே மிக பிரபலமான ஒரு
தலைவர் சென்னை மாவட்டத்தில். அவர் சொன்னார், எனக்கு பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்கு, நிம்மதி இல்லை என்றார். மனிதனுக்கு நிம்மதி பணம் கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுதான் மனுஷனுக்கு நிம்மதி என்கிற செல்வத்தை கொடுக்கிறார். ஆகவே சுக வாழ்வு, செல்வ வாழ்வு மாத்திரமல்ல, நீடிய வாழ்வு. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது நித்தியமாய் தம்மோடு வாழும்படி உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேவ கட்டளையை மீறி பாவம் செய்த போது பாவத்தினாலே அவன் தன் வாழ்க்கையை இழந்தான். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வு நீடிய வாழ்வாய் அமைய வேண்டும், நித்தியத்திற்கு அடுத்த வாழ்வாய் அமைய வேண்டும், சுக வாழ்வாய் அமைய வேண்டும், செல்வ வாழ்வாய் அமைய வேண்டும். அதற்கு இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த தேவனை பற்றி கொள்வோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 பேரும் எழுந்துருங்க. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, இங்க எல்லாம் கவனிங்க. பிரியமானவர்களே, அன்பு பிள்ளைகள் ஆபிரகாம், சாந்தி இருவரையும் ஒருவருக்காக ஒருவர் நிச்சயிக்கும்படி நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்ற நீடிய ஒப்பந்தத்திற்கு முன்பாக ஒருவருக்காக ஒருவரை உறுதி செய்து கொள்வதுதான் நிச்சயதார்த்தம் என்கிற இந்த வைபவம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது. அதிக ஜபத்தோடு சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய செயல். எனவே திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாக போகிற பிள்ளைகள் ஆபிரகாம், சாந்தி இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் முன்பாகவும் தங்கள் பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. எனவே இப்பொழுது நான் கேட்கிற கேள்விகளுக்கு இருவரும் பதில் சொல்ல வேண்டும். ஆபிரகாம், நீ சாந்தியை உனக்கு திருமணம் செய்வதற்காக உங்களுடைய வீட்டார் தீர்மானித்தபடி இந்த பெண்ணை உனக்கு திருமணத்திற்காக ஏற்றுக்கொள்ள நீ உன்னுடைய பூர்ண சம்மதத்தை தெரிவிக்கிறாயா? தெரிவித்துக்கொள்ள. சாந்தி, நீ ஆபிரகாமை உனக்கு திருமணத்திற்காக உங்களுடைய வீட்டார் ஒப்பந்தம் செய்தபடி இவரை உம்முடைய எதிர்கால திருமண வாழ்விற்கென்று ஏற்றுக்கொள்ள முழு மனதுடன் சம்மதிக்கிறாயா? திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நீங்கள் இருவரும் உங்கள் தனிப்பட்ட காரியங்களிலும் பொது வாழ்விலும் கர்த்தருக்கும் சபைக்கும் புகழும் நற்கீர்த்தியும் உண்டாகத்தக்க விதத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ள உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். இப்பொழுது இவர்கள் இருவரும் திருமணத்திற்காக தாங்கள் ஒருவருக்கொருவர் நிச்சயிக்கப்படுகிற இந்த வேளையில் இந்த நிச்சயத்திற்கு ஆதாரமாக உறுதி எடுக்கும்படி இந்த வேத புத்தகங்களை மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல மதிய வேளையில் அன்பு பிள்ளைகள் ஆபிரகாமுக்காக சாந்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒருவருக்கொருவர் நிச்சயிக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் நிற்கிறதை நீர் காண்கிறீர். இப்போது அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும்.
இந்த நாளில் ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற இந்த ஒப்பந்தத்தின்படி இவர்கள் திருமண நாளுக்காக ஆயத்தப்படவும் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் வாழவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தயகூர்ந்து அவையோர் அனைவரும் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். போதகர்கள் இந்த பிள்ளைகள் மேலே தலைகளை இப்பொழுது தலைகளில் கைகளை வைத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வேளை எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக இப்போது ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல மதிய வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் ஆபிரகாமுக்காக சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இருவரையும் ஒருவருக்காக ஒருவர் திருமணத்திற்கென்று நிச்சயிக்கும்படியாக நீர் இந்த நாளை முன்குறித்தீர், அதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இவர்கள் தங்களை உம்முடைய சமூகத்தில் ஒருவருக்காக ஒருவர் உறுதிமொழி கொடுத்து சம்மதம் தெரிவித்தபடியே இவர்கள் திருமண நாளுக்காக ஆயத்தப்படும்படி அருமையான மகளையும் அருமையான மகனையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படி ஆபிரகாமையும் சாந்தியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கோரி வாழ்க என்று வாழ்த்தி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சுக வாழ்வு, செல்வ வாழ்வு, நீடிய வாழ்வு இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. குறிப்பாக திருமண நாளுக்காக நீர் இவர்களை ஆயத்தப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரு குடும்பங்களும் இந்த நாளிலிருந்து எடுக்க போகிற பிரயாசங்கள், செய்ய போகிற முயற்சிகள், தீட்டுகிற திட்டங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம் ரெண்டு குடும்பங்களோடு இருக்கும்படியாக இந்த இருவரும் இந்த நாளில் இங்கு வந்து திருமணத்திலே ஒருவரை ஒருவர் சம்மதித்து உறுதி செய்வதற்கு காரணமாயிருந்த ரெண்டு போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ரெண்டு பேரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருக்கு ஐக்கியமும்
சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துவதும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் குறிப்பாக ஆபிரகாம் சாந்தியோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான இந்த மணமக்களை வாழ்த்தக்கூடியவங்க வந்து வாழ்த்தி அவர்கள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட விருந்தை நீங்கள் ருசித்து நீங்கள் கடந்து செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரு வீட்டாருக்கும் இரு பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.